முக்கியமான ஒரு இது நான் ஏங்க, அதாவது வந்து சொல்றாரு இங்க ஊர்ல வந்து கடகரத்தின் டாக்டர் இருந்தாரு, அது சொல்றாரு. நான் காலையிலே படிச்சுட்டு வண்டியில வரும்போது நம்ம துணை பொதுச்செயலாளர் ஆடுதுறை முருகண்ணன்கிட்டயும் மாவட்ட செயலாளர்கிட்டயும் நான் பேசிட்டு தான் வந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், மருத்துவர் கடகரத்தினம் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நான். ஏன்னா நான் நோயாளி கிடையாதுங்கன்னு சொன்னார் அவர். அவர் தெரியறதுக்கு நோயாளி இருக்க வேண்டாங்க, ஒரு மனிதநேயமிக்க மருத்துவருங்க, நீங்க இந்த பகுதியில் இருக்கிறவரை தெரிஞ்சிருக்க வேண்டாம்னு அவர் கண்டிச்சிருக்கிறேன் நான். பின்னாடி தான் நீங்க சொல்றீங்க எனக்கு. அதாவது 1950களில் அவர் மருத்துவத்தை முடிச்சார். அவர் ஆரம்பிக்கும் போது 2 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணார். 5 வருஷம் பண்ணதுக்கு 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாரு. கடைசி வரைக்கும் 10 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. ரோடு இல்லாத இடங்களுக்கு நடந்து போய் மருத்துவம் பண்ணியிருக்கிறார். அவருடைய மருத்துவ அந்த கிட்ட எடுத்துக்கிட்டு கிராமங்களுக்கு போய் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பிரசவங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். ஒரு மனிதநேயராக வாழ்ந்திருக்க கடைசி வரைக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு பார்க்கறது அரிதிலும் அரிது. அவர் மருத்துவர் மாத்திரம் கிடையாது, ஒரு மனிதநேயராக இருந்திருக்கிறாரு. அவர் மனித கடவுளாக சொல்லலாம். இந்த மாதிரி நபர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அரிது. இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா ஏதோ நல்லது நடக்குதுன்னா இந்த மாதிரி நபர்கள் இருக்க போய் தான் நான் தான் சொல்லுவேன் நான். அதனால என்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில படிச்ச பல செய்திகள்ல மனசை பாதிச்சது வந்து ஐயா கனகரத்னம் பிள்ளையுடைய மரணம், அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரும்போது காலையில வாகனத்துல வரும்போது நான் படிக்கும்போது பல செய்திகள் படிக்கும்போது என் மனசுக்கு பாதிச்சது பார்த்தீங்கன்னா கனகரத்னம் பிள்ளையுடைய மரணம். அவர் 96 வயசு இறந்திருக்கிறார். ஆனா நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியா ஒரு முன்னுதாரணமா ஒரு மனிதன் பிறக்கிறான் இறக்குறான். இடைப்பட்ட இந்த சிறிய காலத்துல வந்து எப்படி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு போன ஒரு நபர் தான் நம்ம மருத்துவர் கனகரத்னம் பிள்ளை. அவருடைய சேவைகள் பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்து வர அவருடைய வழித்தோன்றல் மூலியமா அவரும் மருத்துவர் தான் நினைக்கிறேன். அவருடைய வழித்தோன்றல் மூலியம் தொடரணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அரசியல் எல்லாத்துக்கும் அடுத்து முதல்ல மனுஷனை வாழலாங்க. அதான் நான் என்னுடைய நன்றி.